அதாவது எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பாவோட சொத்து பிள்ளைங்களுக்கு அப்படின்னு. இது உண்மை இல்லையா? வணக்கம், அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் எல்லாரையும் சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியர்கள் மத்தியில ஒரு புரிதல் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, பெத்தவங்க சொத்து பிள்ளைங்களுக்கு அப்படின்னு. இது உண்மை இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல பெரிய பிரச்சனைகள் வருது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெத்தவங்க சொத்து பிள்ளைங்களுக்கு தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிள்ளைங்களும் கண்ட மாதிரி அவங்க அப்பா அம்மாவோட சொத்தை எடுத்து விளையாடுறது, அப்புறம் என்ஜாய் பண்றது, அவங்களோட காடியை பாய்க்கிறது, அவங்க வீட்டை யூஸ் பண்றது, எல்லாமே பண்றது. யாராவது கேட்டா, டே அது உங்க அப்பா சம்பாதிச்சது தெரியுமா, உங்க அம்மா சம்பாதிச்சது தெரியுமா, நீ என்னடா அப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணிக்கிட்டு இப்படி ஊதாரித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் எனக்கு தானே வரப்போகுது, அப்ப நான் என்ஜாய் பண்ணாம யார் என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு. உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அது ஆக்சுவலி உண்மை கிடையாது. அது உங்களுக்கு வரக்கூடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அப்ப எங்க அப்பா அம்மா சொத்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வராதான்னு கேட்டா, நோ, ஆட்டோமேட்டிக்கா வராது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருவேளை உங்க அப்பா அம்மா உயில் எழுதி வைக்காம இறந்துட்டா, எஸ், அப்ப என்ன ஆகும்னு சொல்லிட்டா, அந்த ஒட்டுமொத்த சொத்தும் 3 பங்காக பிரிக்கப்படும். அந்த 3 பங்குல 1/3 அம்மாவுக்கு, அவங்களோட இறந்தவங்களோட இபு பாப்பா ஒன்னும் உயிரோட இருந்தாலும் 1/3 அவங்களுக்கு போவோம். இன்னொரு 1/3 மனைவிக்கு போவோம். அந்த இறந்தவங்களோட மனைவி அல்ல கணவன் உயிரோட இருந்தா அவங்களுக்கு போவோம். இன்னொரு 1/3 சமமா பிள்ளைங்களுக்கு போவோம். ஒருவேளை இறந்தவரோட அப்பா அம்மா உயிரோட இல்லாத பட்சத்துல 1/3 மனைவிக்கு போவோம், 2/3 பிள்ளைங்களுக்கு போவோம். பட் ஒருவேளை இறந்து போனவர் உயில் எழுதி வச்சிருந்தார். அதுல உயில்ல அவர் சொல்றாரு, நான் எனக்கு ஒரு 1 மில்லியனுக்கு சொத்து இருக்கு, இல்ல ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 8 லட்சத்துக்கு சொத்து இருக்கு. இந்த சொத்துல எதுவுமே என் பிள்ளைங்களுக்கு போகக்கூடாது. ஒரு கோயிலுக்கு நான் கொடுக்க போறேன், இல்ல ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க போறேன், இல்ல ஒரு மடத்துக்கு கொடுக்க போறேன், இல்ல என் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறேன், இல்ல எங்க சித்தப்பா வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறேன்னா அது அவரோட உரிமை. அவரை யாருமே தடுக்க முடியாது. அந்த உயில யாரோட வற்புறுத்தல் இன்றியும் நான் இந்த உயிலை செய்யறேன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அதே மாதிரி அப்படின்ற அந்த கிளாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த உயிலை சேலஞ்ச் பண்ண முடியாது. பண்ணலாமா பண்ண முடியாதான்னு கேட்டா, எஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்க கோர்ட்ல உயில் நீங்க கேஸ் போட்டு அந்த உயிலை சேலஞ்ச் பண்ணலாம். எங்க அப்பா எனக்கு கொடுக்காம எதுக்கு பக்கத்து வீட்டு காரணக்கும் அவனுக்கும் இவனுக்கும் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அந்த உயிலோட ஆத்தென்டிசிட்டியை சம்பந்தப்பட்டவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, then you cannot challenge, you will be deemed fail. ஸோ இந்த அப்பா அம்மா சொத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அம்மா சொத்து எனக்கு வந்துடும், அப்பாவோட காசு எனக்கு வந்துடும், அப்பாவோட காடி எனக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு தான் இந்த பதிவு. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா உயில் எழுதி வச்சாங்கன்னு வச்சுக்குங்க, உங்களுக்கு சொத்து வரக்கூடாதுன்னு, அவ்வளவுதான்.